ஸ்மெல்டர் டிவிஷன் ஆங்குல் இந்த யூனிட்ல தான் வந்து நால்கோ ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஜூனியர் ஃபோர்மேன், ஷார்ட் ஃபயர் அண்ட் பிளாஸ்டர்ல ஜூனியர் ஃபோர்மேன், ஓவர்மேன், ஜூனியர் ஃபோர்மேன் மைன்ஸ், ஜூனியர் ஃபோர்மேன் எலக்ட்ரிக்கலி, ஜூனியர் ஃபோர்மேன் சர்வேயர், ஜூனியர் ஃபோர்மேன் சிவில் லேபரேட்டரிஷன் அசிஸ்டன்ட், ட்ரெஸ்ஸர் கம் ஃபர்ஸ்ட் எய்டு, நர்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து ரெகுலர் பேஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வெளிவிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான சூப்பர் சான்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நால்கோ நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸில் வந்து நால்கோ நகர் ஆங்குல் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசால. ஸோ இதில் வந்து கோல்ட் மைன்ஸ் டிவிஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த வேகன்சி எலிஜிபிலிட்டி என்னென்ன போஸ்ட்டு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஃபோர்மேன் ஷார்டர் ஃபயரர் பிளாஸ்டரில் வந்து எஸ்ஓ கிரேடில் 36,000 1,15,000 வரைக்கும் 2 வேகன்சி 40 வயசுக்குள்ள இருக்கணும். டிப்ளமோ மைனிங் இன்ஜினியரிங்ல பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் சிஎம்ஆர் சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கடுத்து ஜூனியர் ஃபோர்மேன் ஓவர்மேன்ல வந்து 35,000 11,000 இதில் 18 வேகன்சி 40 வயசுக்குள்ள இருக்கணும். கேண்டிடேட் வந்து மைனிங் இன்ஜினியரிங்ல பாஸ் பண்ணியிருக்கணும். 2 இயர் வந்து சிஎம்ஆர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஜூனியர் ஃபோர்மேன் எலக்ட்ரிக்கல்ல எஸ்ஓ கிரேட்ல 1,15,000 வரைக்கும் 5 வேகன்சி. இதில் வந்து டிசபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்குள்ள இருக்கணும். டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல ஃபுல் டைம் கோர்ஸ்ல படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது சர்வேயர் இதுக்கும் வந்து 1,15,000 வரைக்கும் 5 வேகன்சி. டிசபிலிட்டிஸும் இதிலே இருக்குது. 40 வயசுக்குள்ள இருக்கணும். இதிலே வந்து டிப்ளமோ மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சிஎம்ஆர் சர்டிஃபிகேஷன். ஜூனியர் ஃபோர்மேன் சிவிலில் 2 வேகன்சி 40 வயசுக்குள்ள இருக்கணும். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கில் ஃபுல் டைம் கோர்ஸில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கணும். லேபரேட்டரி அசிஸ்டன்ட்ல 2 வேகன்சி 35 வயசுக்குள்ள இருக்கணும். பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரியில் 1 இயர் ரிலவெண்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ட்ரெஸ்ஸர் கம் ஃபர்ஸ்ட் எய்டரில் வந்து 4 வேகன்சி 35 வயசுக்குள்ள இருக்கணும். வேலிட் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். எஸ்டி ஜான் ஆப்லன்ஸ் இஷ்யூட் பை இவங்க கொடுத்தா அந்த வேலிட் சர்டிஃபிகேட் இருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நர்ஸ் கிரேட் 3ல வந்து 4 வேகன்சி 35 வயசுக்குள்ள இருக்கணும். மெட்ரிக் ஹையர் செகண்டரி 10th +2 சயின்ஸ் வித் ஜென்ரல் நர்சிங்கில் வந்து மிட்வெட் ட்ரைனிங்கில் 3 இயர்ஸ் அல்லது டிப்ளமோ பேச்சுலர் சயின்ஸ் நர்சிங்கில் வந்து படிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 40 வேகன்சி கிட்ட கேட்டிருக்காங்க இதில். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட்ஸு என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே மேலே சொல்லிட்டாங்க. ஸோ காஸ்ட் டு கம்பெனி இதில் வந்து வேரியஸ் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. லீவ் பெர்ஸ், நைட் ஷிஃப்ட் அலோன்ஸ், பிஆர்பி, கம்பெனி அகாமடேஷன், அப்புறம் வந்து பிஎஃப், கிராஜுவேட்டி இது எல்லாமே ரெகுலர் எம்ப்ளாய்க்கு வந்து கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. செலக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். சீரியல் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் மட்டும் இருக்கும். 6லேருந்து 8 வரைக்கும் உள்ளவங்க வந்து அந்த ரிட்டன் டெஸ்ட் ட்ரேடு டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து ரிட்டன் டெஸ்ட் ட்ரேடு டெஸ்ட்டில் வந்து 60% அப்புறம் 40% அந்த பேஸில் வந்து உங்களுக்கான அந்த வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் ரிட்டன் டெஸ்ட் ட்ரேடு டெஸ்ட் வச்சுன்னா வந்து உங்களுடைய இந்த செலக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்லையோ அல்லது ட்ரைனிங் முடிஞ்ச வந்து எனிவேர் இன் இந்தியா அல்லது அப்ராட் அல்லது எங்கே அந்த சப்ஸ்டேரிஸ் ஜாயிண்ட் அந்த வெண்டர் பிசினஸ் அசோசியேட்ஸ் ஆஃப் நால்கோ இருக்கோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுற இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அதில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து 100 ரூபா பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ் மேன் இன்டர்னல் கேண்டிடேட் இவங்க வந்து பே பண்ண தேவையில்ல. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இது மூலியமாக வந்து பே பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். ஸோ எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் மேக் பேமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து எஸ்பிஐயில் டேரெக்டாக சலான் போட்டு வந்து நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.nalcoindia.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து கேட்பாங்க. வேறு எந்த மோடில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்படி பண்ணால் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுடைய எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரீசன்ட் கலர் சைஸ் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், ஸோ ஒரு நீங்கள் எஸ்பி கலெக்டில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் அப்ளிகேஷன் எல்லாம் அப்லோட் பண்ணி அதை ஒரு பிரிண்ட் எடுத்து இந்த அட்ரஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் செல் ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் எஸ்பிஎன் காம்ப்ளெக்ஸ் நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் ஆங்குல் ஒடிசா இதுக்கு வந்து 26/2/2024 நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அனுப்பி வைக்கிறப்ப செல்ஃப் அட்ரஸ்ட் காப்பி, உங்களுடைய ஏஜ் கேட்டகரி, குவாலிஃபிகேஷன், இதில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஸ்பேஸ் கேள்வி இது எல்லாமே வந்து நீங்கள் இது கூட வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் என்ஓசி அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் காப்பி மட்டும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஹார்ட் காப்பியும் வந்து கண்டிப்பாக வந்து அனுப்பி வைக்கணும். So NALCO will not responsible candidate not being submit their online application with the last date of account system error. So நீங்க வந்து லாஸ்ட் டைம்ல எரர் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ அதே நீங்க முன்னாடியே இதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்தியன் நேஷனாலிட்டிஸ் ஒன்லி தான் வந்து கேட்டிருக்காங்க எலிஜிபிலிட்டி அப்ளை. ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கேண்டிடேட் வந்து ஃபுல்ஃபில்லாக இந்த எலிஜிபிலிட்டி அதாவது நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/2/2024 வந்து அந்த ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுறது. ஆன்லைனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/2/2024. இன்னையிலேருந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், நோட்டீஸ் சர்க்குலர். ஸோ இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, அதில் போனோம் அப்படின்னா எங்களுடைய யூசர் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் போகணும். ஃபஸ்ட்டு வந்து நியூ யூஸராக இருந்தால் நீங்கள் நியூ யூஸர் இதில் கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான நியூ யூசர் ஐடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய அந்த எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.